Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா sugar bead load stitch தான் சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு வந்து நான் என்னென்ன மெட்டீரியல் எடுத்துர்க்கேன்னு காட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் sewing thread ஒன்னு எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் bead needle, iron needle எடுத்துர்க்கேன். ஓகேங்களா? பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்னு டிரா பண்ணிருக்கேன். இப்போ இதுக்குள்ள தான் நம்ம வந்து வர்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி வர்க் பண்ணனும்னா பாருங்க, இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம வந்து லோட் ஸ்டிட்ச் வந்து ஃபில் பண்ண போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா அந்த லைன்ல வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் வெளியில எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 பீட் போட்டுக்கறேன். அந்த பாக்ஸ்க்கு உள்ளேயே பீட் வந்து கம்ப்ளீட் ஆயிரணும். அதனால நான் 2 பீட்ல ஸ்டார்ட் பண்றேன். நீங்க பாக்ஸ் எப்படி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து 3 பீட்ல கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இத வந்து வர்க் பண்ணிட்டேன். அதாவது 2 பீட் போட்டு ஒரு குட்டியா ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். இப்போ நான் ரிட்டர்ன் வரும்போது ஆப்போசிட்ல வரும்போது ஒரு பெரிய செயின் ஸ்டிட்ச் போட்டு ஒரு லாக் போட்டுக்கறேன். ஓகேவா? லாக் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த பாக்ஸ்க்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தான் போடணும். கொஞ்சம் எக்ஸஸா போட்டீங்கனாலும் உள்ள வந்து அப்படியே கஜகஜன்னு இருக்கும். சோ அதனால பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் வரும்போது ஒரு செயின் ஸ்டிட்ச், ஒரு லாக் ஸ்டிட்ச் குட்டியா எல்லாமே அந்த பாக்ஸ்க்குள்ளேயே தான் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க. இப்போ ஒரு லாக் ரிட்டர்ன் வரும்போது நீங்க வந்து ஒரு செயின் ஸ்டிட்ச், ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு லாக். ஓகேவா? அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ஒரு செயின் ஸ்டிட்ச், ஒரு லாக் ஸ்டிட்ச். ஓகேவா? பாருங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளேயே தான் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் வந்து இப்படியே லோட் பண்ணியெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்கள் வரும்போது ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். உங்களுக்கு டைம் இருக்க மாதிரி இருக்குது, உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறக்கு வந்து டைம் இருக்குது, ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது டைம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா குட்டி குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச், அதாவது ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் இப்படி கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஏன் இப்படி போட்டுக்கலாம்னு நான் சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரை இப்படி போட பாருங்கள். ஏன்னா பீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா 2 செயின் ஸ்டிச் இப்படி போட்டு போட்டிங்கன்னா பீடு வந்து பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல நான் 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ திரும்பி நான் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ பீடு தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நான் லோட் பண்ணுறேன். ஒரு பீட் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டாலும் அது வந்து ரொம்ப தூக்கிட்டு கஜகஜன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். நான் எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறதையும் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த பாக்ஸ்க்குள்ளேயே தான் நான் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறேன். அதாவது லாக் ஸ்டிச் போடுறேன். ஓகேவா? இப்போது
பாக்ஸை விட்டு வெளியில் போனால் அது வந்து பார்க்க வந்து கஜ கஜான் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு ஈவனாக இருக்க மாதிரியே இருக்காது. ரிட்டன் வரையில் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், 2 பீடில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் 2 பீடை போட்டு ஃபைனலாக முடிக்கும்போது 2 பீடோடு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் என்ன 3 கவுண்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 3ல் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நான் 2 பீடு போட்டு கம்ப்ளீட் பண்ணனால நான் வந்து ஸ்டார்ட் பண்ணனால இப்போ நான் 2லேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ எதுக்காக இப்படி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் 2 பீடை போட்டு லாக் பண்ணி எண்ட் நாட் போட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். லோட் ஸ்டிச் என்ன நீங்கள் லோட் ஸ்டிச் ஒர்க் பண்ணாலுமே அவுட்லைன் கொடுத்தா தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்க போகிறோம் சரி த்ரெட்டில். இப்போது நான் வந்து துலிப் நீடில் 14 mm எடுத்திருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரி த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. இப்போது அவுட்லைன் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஷேப்ஸு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட பாருங்கள். இதுதான் அந்த ஷேப்பு, ஒரே ஒரு ஷேப் தான், ஃப்ளவர் டிசைனு. ஃப்ளவர் டிசைனில் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து சர்க்கிளையும் ஒர்க் பண்ணணும், இந்த சுற்றியும் இருக்கிற பெட்டல்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ என்ன டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வேணாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம், க்ராஸாக வேணாலும் க்ராஸாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு 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 ஷேப்பை எப்படி டிசைன் அதாவது ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லாமே ஒர்க் பண்ணணும். ஒன்று க்ராஸாகவும் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் வந்து நல்லா கொண்டு வந்தால் ஓகே தான். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சுற்றியும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டும் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒர்க் பண்ணிவிட்டும் செயின் ஸ்டிச் போடுறனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் உள்ளே வந்து இப்படி க்ராஸாக லைன் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி டைரெக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெட்டல்ஸ்க்கும் வந்து நீங்கள் உள்ளே இப்படி க்ராஸாக ஒர்க் பண்ணுறாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், என்ன டைரெக்ஷனில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஷேப்பை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் கொடுத்துட்டு நான் பீட் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பீட் ஒர்க் பண்ணிவிட்டு நான் அவுட்லைன் கொடுத்தேன். இது வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்டு பீட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் அவுட்லைன் கொடுக்குறேன். இதில் வந்து ஒரே அதாவது ஒரே இதாக எங்கேயுமே ஒரு எண்ட் நாட் போடாமல் கட் பண்ணி த்ரெட்டை கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், இங்கே வந்து எண்ட் நாட் போடணும், ஆனால் நான் வந்து எண்ட் நாட் போடாமல் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்படி ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ளவுஸ்லலாம் வந்து கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த கீழே அந்த லீஃப் கிட்ட கொண்டு வந்து திரும்பி அங்கேருந்தே நான் கண்டினியூ பண்ணுறேன். எங்கேயுமே ஒரு எண்ட் நாட்டுங்கிறது நான் யூஸ் பண்ணல. ஸோ அதே டைரெக்ஷன்லேயே கொண்டு போயிட்டு திரும்பி கீழே வரும்போது எண்ட் நாட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே நான் எண்ட் நாட்டே போடாமல் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ஸ்டிச்சஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் பண்ணுறக்கும் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், நான் திரும்ப திரும்ப எங்கேயுமே என்னாட்டே போடல, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நான். இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டேன், எங்கேயுமே எண்ணாட் யூஸ் பண்ணாமல். இந்த இடத்துல ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பீட் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறது நான் சொல்லித்தரேன். இப்போ நான் உள்ளே சர்க்கிள் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உள்ளே இன்சர்ட் பண்ணி 3 பீடு போட்டுக்கிறேன். த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு அந்த சர்க்கிளுக்கு அளவாக 3 பீடு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச், ரிட்டர்ன் வரும்போது ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், சேம் அதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். திரும்பியும் நான் ஸ்ட்ரைட்டாக இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், க்ராஸாக ஒர்க் பண்ணல. ஸோ அதனால் 3 பீடை வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இதை நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது ஒரு எண்ணாட் போடாமல் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ராஸாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வேறு கலர் எடுத்திருக்கேன் பீடு. 3 பீடு எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ரிட்டர்ன் வரும்போது ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். நீங்கள் 2 செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் அந்த மெத்தட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ரிட்டர்ன் போகையில் 4 பீடை போடுறேன். போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச், ரிட்டர்ன் வரும்போது ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ரிட்டர்ன் வரையில் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? பீடு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக போட்டிங்கன்னாலும் அது வந்து தூக்கிகிட்ருக்கும், அசிங்கமாக தூக்கிகிட்ருக்க மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக அந்த லைனுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 3 பீடு போட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் நான் 3 பீடை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.